அப்படியே அந்த பக்கத்தில் பொட்டியாட்டம் உட்காந்துங்கிற பொட்டி மாதிரி வந்து உக்காந்துங்கிற. என்னடா என்னடா தங்கம், என்னடி என்னடி பட்டு பொட்டியாட்டம் வந்து உக்காந்துங்குதுமா. ரொம்ப பதூசாக, ரொம்ப பாவமாக, ரொம்ப பதூசாக ஏதோ பாதிக்கப்பட்டவங்க வந்து உக்காந்த மாதிரி உக்காந்துங்கிறியம்மா. என்ன பாதிக்கப்பட்ட நீ? காலையில் நல்லா வயிறு நிறையா பாலை குடிச்சிட்டு ரஸ்க்கு சாப்பிட்டுட்டு இருக்கிற. பசி இதோட குழந்த காலையில் சாப்பிட்டதுனா அதோட 4 மணிக்கு தாம்மா சாப்பிடும். இடையில போட்டால் சாப்பிடாது. தூக்க டைம் இல்லையா, அப்போ வந்து சாப்பிடவும் சாப்பிடாது. அதை போட்டுவிட்டா கை வச்சு அதை திருப்பி நம்ம எடுத்து வைக்க விடாது, கடிக்க விடாரோம். தட்டில் போட்டுட்டோம்னா சாப்பிடாது, ஏன்னா தூக்கத்தில் சாப்பிடாது. சரி, குழந்த சாப்பிட்லேன்னு அந்த தட்டை நம்ம எடுக்க போனோம்னா கையை பதம் பார்த்துரும். அந்த ஒரு டைம் மட்டும்தான் பப்பிக்கு கோபம் வரும். மற்றபடி இப்போ காதை பிடிச்சி ஆட்டலாம், வாயில் கையை வைக்கலாம், கண்ணை நோண்டலாம், என்ன வேணால் செய்யலாம், கம்முன்னு இருக்கும். ஆனால் அந்த மத்தியானம் கரெக்டாக 12 to 4, 12லேருந்து 4 மணி வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது. தொட்டோம்னா கூட கோவம் வரும். ஏன்னா அப்போ தூக்கம், அதுக்கு வந்து தூக்க டைமு. அப்போ அதுக்கு டென்ஷனாக இருக்கும். அதனால தான் நான் அந்த டைம் சாப்பாடெலாம் போட மாட்டேன். சாப்பாடு தட்டில் போட்டுட்டோம்னா அங்கேயே இந்த காவல்காரன் படுத்துக்கிற மாதிரி படுத்துக்கின்னு இருக்கும். அந்த தட்டாண்டியே சாப்பிடவும் சாப்பிடாது, அங்கேயே படுத்து. அந்த தட்டை எடுக்கவும் கூடாது. நம்ம அந்த தட்டுக்கிட்ட போனோம்னா நம்ம காலை பார்க்கும், கடிக்கலாமான்னு பார்க்கும். அதை எப்படியாவது அப்புறப்படுத்தி மாடி மேலே அமுச்சிட்டு தான் அந்த தட்டை எடுக்கணும். அதனால நான் போடுறதில்ல. அதுக்கு 4 மணிக்கெல்லாம் தெளிவாகிடும். 4 மணிக்கு அது முகம் பார்வையே காட்டி கொடுத்துரும் நமக்கு. அப்போல்லாம் குறுன்னு பார்க்கும். அந்த கோபம் தீர்ந்த பிறகு அந்த பார்வையில் ஒரு கனிவாக பாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் சாப்பாடெலாம் கொடுக்கறது. குழந்தை என்ன பண்ண முடியும் அதோடு? அது நமக்கு சில சமயம் நல்லா தெரிஞ்ச நம்மளுக்கே, நல்லா எல்லா அறிவும் படைத்த நம்மளுக்கே மனுஷால மறந்து, நன்றி மறந்து அவங்களையே நம்ம எதிர்க்கிறோம். ஆனால் இது அப்படி இல்லை. அதோட குணம் தூக்கத்தில் அதுக்கு என்னமோ அப்படி ஆகுது. இந்த இப்போல்லாம் இருக்குதுல்ல அந்த டைம், அதுக்கு தங்கத்துக்கு. என் தங்கம், கடவுள் கொடுத்த தங்கம் இது.